வணக்கம். சத்ரு வசியத்தை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். சத்ரு வசியம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய பகைவரையும் எப்படி நம்ம வசியம் செய்து நாம சொல்றதை எப்படி கேட்கும்படி செய்யலாம் அப்படின்ட்டு இந்த தொகுப்புல பார்க்க போறோம். சத்ரு வசியம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. தொழில் ரீதியாக போட்டியாளர்கள், பல போட்டியாளர்கள் இருப்பாங்க. இந்த போட்டியாளர்கள் பாத்தீங்கன்னா சிலர் மறைமுகமாக நமக்கு எதிரிகளாக இருப்பாங்க, சிலர் வெளிப்படையாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நாம எப்படி வசியம் செய்யலாம், அதுக்கு என்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொற்றலை கையான் வேர், வெள்ளருக்கன் வேர், விஷ்ணு கிராந்தி வேர், இந்த 3 வேரையும் நம்ம பூஜை செய்து சாபம் நீக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த 3 வேரையும் நாம வெயிலுடைய நிழல்ல காய வச்சு பொடியாக்கிக்கணும். பொடியாக்கின பிறகு சுத்தமான பசுமாட்டுடைய நெய் கலந்து மை போல நம்ம ஆக்கி ஒரு வெள்ளி டப்பால நம்ம பத்திரப்படுத்தி பூஜை அறையில வச்சுக்கணும். இந்த மையை நாம திளர்த்தமிட்டு நம்ம சென்றோம்னா நம்மளுடைய பகைவரும் நம்மை பார்த்ததும் வணங்குவார்கள் என்று சித்தர்கள் கூறியிருக்காங்க. நன்றி.